இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயந்தான் வந்துட்டு சொல்ல வந்தேன். ஒரு இந்த ஹரிச்சந்திராங்கிற படத்தில் பழைய படம், சில சிவாஜி படம், சில புதுசாக கார்த்திக் நடிச்சிருக்காருல, அந்த படம் கிடையாது. இது வந்து பழைய படம், ஓகேங்களா? அந்த படத்தில் அந்த பிரம்மதேவர் வந்துட்டு என்ன செய்வார்னா, அந்த ஹரிச்சந்திர மகாராஜுக்கு வந்து அந்த ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் வந்துட்டு வரும் இல்லையா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த தம்பிக்கிட்ட வந்து ஏமாந்துட்டு காட்டுக்கு போயிடுவார்ல. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த காட்டுக்கெலாம் போயிட்டு அவர் வந்து கஷ்டப்படுவார் ரொம்ப. சரிங்களா? அவர் வந்துட்டு ரொம்ப என்ன காசு சுத்தமாக அவர்கிட்ட காசு இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவியும் அவங்க கூட இருக்க மாட்டாங்க. எல்லோரையும் அவர் வந்து விற்றுடுவார். வேலையால் விற்றுருவார். சரிங்களா? அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்ல படம். சரிங்களா? வேலையால் வந்து விற்றுடுவார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன அந்த அந்த பிரம்மதேவர் வந்துட்டு அவர்கிட்ட வருவார். நான் வந்து அவர்கிட்ட கேட்பார். அவர்கிட்ட வந்து ஏதோ ஒன்று வந்து ஒரு ஒரு பாம்பு ரூபத்தில் வந்து அவருடைய அதை பாம்பை கொத்தி அவருடைய உருவம் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு கோரமானா வேறு ஒரு வயசான ஒரு உருவமாக மாறிடும். சரியா? ஒரு இளமையாக இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு வயசானவங்களை வந்து அந்த உருவத்தை வந்து மாற்றிடுவார். வந்து ஒரு கூன் வந்த மாதிரி அந்த உருவத்தை வந்து மாற்றிடுவார். அதுக்கு அந்த கேட்பார், இந்த ஹரிச்சந்திர கேட்பார், நீ இன்றைக்கி நீ வந்து அவர் வந்து பிரம்மதேவத்தை வந்துட்டு பாம்பு வந்து பிரம்மதேவராக மாறி என்ன அவர்கிட்ட வந்து வருவார் அந்த பிரம்மதேவர். அப்போது ஹரிச்சந்திரர் கேட்பார், நீங்களாம் தேவர்கள் தானே, நீங்கள் எங்களுக்கு நாங்களாம் சாதாரண மனித பிறவிகள், நீங்கள் எங்களுக்கு பாவத்தை கழிக்கிறேன்ட்டு எங்களை போட்டு நீங்கள் எவ்வளோ வந்து இம்சை பண்ணுறீங்கல்ல, எதுக்காக இப்போ வந்து என்ன தைரியம் வந்தால் ஏன் முன்னாடி வந்து நீங்கள் நிற்பீங்க அப்படின்ட்டு அந்த ஹரிச்சந்திர மகாராஜா வந்துட்டு அவர் கேட்பார். ஏன் வந்துட்டு ஹரிச்சந்திரர் வந்துட்டு அந்த மாதிரி கேட்குறாருன்னா, அவருடைய தாட் வந்து என்ன தேவர்களுக்கும் மேலே நாங்கள் அப்படின்ட்டு மனிதர்கள் என்ன தேவர்களுக்கும் மேலே மனித பிறவி அப்படிங்கிறது தான். அதே தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் என்ன இவங்க எல்லாருக்கும் என்ன அந்த வந்து ஒரு மனிதனாக வந்து இருக்கக்கூடியவன் வந்து அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களால் எல்லாரையும் விட வந்துட்டு ஒரு உயர்ந்த ஒரு ஆத்மாவாக அவன் வந்து போற்றப்படுவான். நான் போற்றப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்துட்டு அவருடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருப்பார். சரிங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த ஹரிச்சந்திர நீதின்ட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அப்படிங்கும் பொழுது இந்த பிரம்மா கிட்ட இந்த பிரம்மா வந்துட்டு அதனால் இந்த ஹரிச்சந்திரன் வந்துட்டு கோபமாக வந்து கேட்பார், இப்போ நான் வந்து கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்க வந்தீங்களா? நீங்களாம் தேவர்கள் தானே, உங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஒரு ஒரு கொடூரமான புத்தி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கவங்க எப்படி தேவர்களாக வந்துட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு கேட்பார். அதுக்கு அந்த பிரம்மா சொல்வார், பிரம்மா இல்லை இந்திரன் சொல்வார், ஹரிச்சந்திரா நீ வந்துட்டு கோவப்படாத, இந்த மாதிரி என்ன அப்படின்னா நீ வந்து நல்லா வாழ்ந்த ஒரு மகாராஜன் இல்லையா? இனி வரும் காலங்களில் என்ன இன்னும் கொஞ்சம் காலங்கள், இன்னும் சில ஆண்டுகள் வந்துட்டு நீ இப்போ இருந்ததை விட இன்னும் அதிகமாக நீ வந்து கஷ்டப்பட போகிற. சரியா? இப்போ இருந்ததை விட இன்னும் அதிகமாக நீ வந்து கஷ்டப்பட போகிற. அப்போ பார்த்தீங்கன்னா யாரும் வந்துட்டு உன்னை வந்துட்டு ஒரு வந்து ஒரு அடையாளம் காணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு உதவி நான் வந்து உனக்கு வந்து அந்த ஒரு உதவி தான் நான் உனக்கு செய்கிறேன். நான் உனக்கு உதவி தான் செய்கிறேன். ஏன்னா அந்த ஹரிச்சந்திர மகாராஜா தான் நீ அப்படிங்கிறத யாருக்கு தெரியாது. சரியா? நீ வந்துட்டு வந்து ஒரு வேலையாள மாதிரி ஒரு வேலையாள மாதிரி நீ வந்துட்டு ஒரு வீட்டில் நீ வந்து வேலைக்கு சேருவார் அவர். சரியா? அந்த யார்கிட்டேன்னா அந்த நதி கூட்டவங்கள இருக்காங்கள்ல, அந்த பழத்தெல்லாம் வந்துட்டு எரிப்பாங்கள்ல,
அவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பார் ஒருத்தர். அவர்கிட்ட இவர் போயிட்டு வேலைக்கு செய்வார். அப்போது அதுக்கு முன்னாடி தான் அந்த பிரம்மர் வந்து இந்த இந்தியன் வந்துட்டு அவருடைய உருவத்தை வந்து மாற்றி கொடுப்பாரு. மாற்றி நீ வந்துட்டு இந்த உருவத்தில் நீ வந்துட்டு நீ வந்துட்டு இருக்கிறது தான் வந்து உன்னுடைய நேம் வந்துட்டு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு சொல்லுவார். சரின்ட்டு இந்த ஹரிச்சந்திர மகாராஜா வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார். சரின்ட்டு வந்துடுவார். அவர் கடைசியிலே கூட சரி, ஹரிச்சந்திர மகாராஜா கடைசியில் நான் கூட நிறைய நான் வந்துட்டு அந்த படத்தை பார்த்து கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கேன். நான் அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் இன்னும் நோட் எடுக்க மாட்டேங்கிறேன். நான் ஞாபகத்துக்கும் வர மாட்டேங்குது கிட்ட சொல்கிறதுக்கு. சரிங்களா? ஆனால் எப்போ எனக்கு என்ன எனக்கு நினைவில் இருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன். அந்த ஹரிச்சந்திர மகாராஜா இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு பற்றி அந்த அவர் கடைசியாக அந்த இந்த பிணத்தெல்லாம் வந்துட்டு எரிப்பாங்கள்ல, அங்கே தான் வந்துட்டு இருப்பார். அவங்களுடைய மனைவி, அந்த பிள்ளை வந்துட்டு இறந்துடும். அவங்க மனைவி வந்துட்டு அதை வந்து இது பண்ணணும், அதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது தேவர்கள் இந்த கதையை நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு ஹரிச்சந்திர நீதிங்கிறதுல நான் சொல்லிட்டேன். சரிங்களா? திரும்ப நான் வந்து இப்போ லைட்டாக சொல்கிறேன். ஹரிச்சந்திர மகாராஜா வந்துட்டு தேவர்கள் முனிவுகளை வந்துட்டு வேண்டாம் நீ எல்லாம் செய்யாத விட்டுடு, நீ வந்துட்டு உன்னுடைய மகனை நீ எழுதிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய மனைவியும் ஏன் சாகடிக்க போகிற, நீ வந்துட்டு இது பண்ண போகிற, விட்டுடு அப்படின்ட்டு யார் தேவர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அப்போ கூட சரி, அது மகாராஜா வந்துட்டு இல்லை எனக்கு வந்து ஆணை போட்டவர், அவர் சொல்லணும் கூட, அவர் வந்து சொல்லணும்னு கூட இவங்கக்கிட்ட அவர் வந்து கேட்க மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செய்வேன். புரியுதுங்களா? அப்போனா பாருங்கள், ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம்னா, வேலை பார்க்குறாங்க, இல்லை வேலை செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தான் அவர் வந்து வாழ்ந்து காமிக்கிறார் இல்லையா? அவங்க என்ன அந்த தலைவன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்களுக்கு வேதம். எங்களுக்கு அதுதான் வேதம். அவர் வந்துட்டு என்ன சொன்னாலும் நாங்கள் அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ஹரிச்சந்திர மகாராஜா வந்துட்டு சொல்கிறார். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியோடு வந்துட்டு சரி, நீ வந்துட்டு நீ வந்து வேண்டாம், நீ வந்து இந்த மாதிரி செய்யாத அப்படின்ட்டு சொல்லுவார்ண்ணா. அப்போ கூட அவர் கேட்க மாட்டார். அந்த வைஃப் இருக்காங்கள்ல, அவங்கள வந்துட்டு வெட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வந்து மாலையாக மாறி அவங்க கழுத்தில் வந்து விழுந்துடும். ஏன்னா விழுந்துட்டு சிவன் பார்வதி வந்துட்டு அங்கே வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் வந்து இது வந்து நடக்கும். அப்போ வந்துட்டு தூரம் போங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது தூரம் போங்க, கட் பண்ணணும்ல, அதை கதை கேட்க விட மாட்டேங்கிறேன். தப்பு தான். ஏன் எனக்கு இந்த மூளையை கெடுக்கிற என்ன அப்படின்ட்டு என்னங்க அப்படின்ட்டு அந்த சிவன் பார்வதி வந்துட்டு சொல்லுவாங்க. அதை கேட்காம அதை கத்தி வந்து மாலையாக வந்து விழுந்துட்டு என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலையாக வந்து விழுந்துடும் இல்லையா? அப்போது அந்த சிவன் பார்வதி அவங்க தான் வந்துட்டு எல்லாருக்கும் மேலே. இவங்களாம் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் தேவர்கள். சிவன் பார்வதிங்க பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் மேலே வந்துட்டு ஆதி கடவுள் அவங்க. சரிங்களா? அந்த ஆதி கடவுளை சொல்லியே அவர் கேட்க மாட்டார். கேட்காம என்ன சொல்வார்னா, மனிதர்கள்னால் வந்துட்டு மனிதர்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்கரமாக போயிடுது அவங்களுக்கு. ஏன் நாங்களாம் வந்து ஒரு நேர்மையாகவும் ஒரு தர்மமாகவும் வந்து நாங்கள் வாழக்கூடாதா? ஏன் நாங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உங்களை விட நாங்கள் வந்து குறைஞ்சவங்க அப்படின்ட்டு ஏன் வந்து எங்களை சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த சிவன் பார்வதி கிட்ட அந்த ஹரிச்சந்திர மகாராஜா வந்து கேட்பார். ஆமாம்மா, நீ சொல்கிறது வந்துட்டு சரியான விஷயந்தான். நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இனிமேல் தேவர்களும் சரி முனிவர்களும் சரி இந்த மனித பிறவிக்கு வந்து கீழே தான் அவங்க யார் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள்
இவங்க எல்லாருமே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட குறைஞ்சவங்க தான் என்ன அப்படின்ட்டு யார் சிவன் பார்வதியே சொல்லுவாங்க. யார்கிட்ட? ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு அந்த ஹரிச்சந்திர மகாராஜா நமக்காக என்னங்க நமக்காக வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு எப்படி வாழணுங்கிறத. சரிங்களா? நன்றி. அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாழ்ந்தது போதும், நாங்கள் வந்துட்டு இந்த இப்பயே நாங்கள் வந்துட்டு பிறவியை நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு அந்த அந்த ஹரிச்சந்திர மகாராஜும் அவங்க ஒய்ஃபும் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது சிவன் பார்வதி சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு இல்லை நீங்கள் வாழவே இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, அதனால் இனிமேல் இவங்க வாழ்க்கையில் வந்துட்டு எந்த கஷ்டமுமே இருக்காது, நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலக மக்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் வாழ்ந்து காமிச்சிட்டு கடைசியாக தான் உங்களுடைய வயசான காலத்தில் தான் வயசான காலத்தில் எங்களை வந்து நீங்கள் சேர முடியும். சரிங்களா? சரியா அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படின்ட்டு யார் அந்த ஹரிச்சந்திர மகாராஜுக்கும் வைஃபுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீர்க்காயுசை வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணி சிவன் பார்வை வந்துட்டு பண்ணுவாங்க. சரிங்களா? நன்றி. அதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா சிவாஜி தான் வந்து இதில் வந்து நடிச்சிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக தான் நடிச்சிட்ருக்கார் ஆரம்பத்தில் இல்லையா? அப்போது தொழுநோய் வந்து இவருக்கு வந்து போடும்போது கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டயலாக் வந்து அந்த படத்தில் வந்து வரும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்குக்கு உள்ள மாதிரி வந்து அந்த சீன் வந்துட்டு இருக்காது. சில இல்லாமல் வேற ஒரு ஆளை வந்துட்டு போட்டுருவாங்க. சிவாஜி மாதிரியே இருக்கக்கூடிய வேற ஒரு ஆள் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? இதில் இப்போ பாருங்கள் நீங்கள், இந்த சிவாஜிங்கிற ஹீரோ எப்படி அவருடைய அந்த ஒரு இமேஜுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த விக்ரம் அப்புறம் யாருங்க சரிங்க, இவர் சத்யராஜ், இவங்களாம் அவங்களோட இமேஜை வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து குறைச்சிக்கிறாங்க மக்கள்கிட்ட. அவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, நடிப்புங்கிறது வந்துட்டு ஒரு தொழில் அப்படின்ட்டு அவங்க நினச்சி அதை செய்கிறாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு மார்க்கெட் போகுது இல்லையா? மார்க்கெட் போகுது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அவர் கார்த்தியோ யாரோ நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கா இல்லையா, விஜய் நினைக்கிறேன், விஜய் யாரோ வந்து ஒரு மாஸ் ஹீரோ தான் இவர் விக்ரமுக்கால் கார்த்தி தான் இந்த இவருக்கா இல்லையா, இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் வந்து கார்த்தி. அப்போ விக்ரமுக்கா இல்லையா, விக்ரம் வந்து எவ்வளோ சீனியரு விக்ரம். அந்த கார்த்தி வந்து இந்த விக்ரம் வந்துட்டு டீஸ் பண்ணுவார் தெரியுங்களா. அப்போது அவருடைய இமேஜ் அங்கே போயிடுச்சு இல்லையா. அந்த இமேஜை பற்றி விக்ரம் கவலைப்படாமல் எல்லா சீன்லேயும் எல்லா கேரக்டர்லேயும் இந்த விக்ரம் வந்துட்டு இந்த விக்ரம் ஹீரோ வந்துட்டு நடித்ததுனால அவருடைய வந்து ஒரு இமேஜ் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஹீரோஸுக்கு தெரியல, ஆனால் அப்போ இருக்கிற ஹீரோஸ்க்கு பாருங்கள். அப்போ யார் புத்திசாலி? அவங்க தான் புத்திசாலி நம்மளை விட, ஓகேங்களா, இப்போ இருக்கிற ஹீரோஸை விட. தேங்க்யூ.